இந்த கன்னிராசி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 7ஆம் வீடாக வருவதனால், இவங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த ஒரு உறவு ஈர்ப்புகளே இவங்களுக்கு வராது. தான் நாலேட்ஜ வந்து ரொம்ப கவனமா, என்னுடைய நாலேட்ஜ் மாரி யாராச்சும் உண்டா? அப்படிங்கிற மாரி ஒரு அதீதமான புத்திசாலி நினைப்புல தான் நெறைய விஷயங்கள் தவற விட்டுருப்பாங்க. இவங்களுக்கு வந்து திருப்பதி பெருமாள் வழிபாடுகளை கரெக்ட்டா எடுத்துட்டு வரணும். பெருமாளுக்கு காணிக்கை சேகரித்து வைத்தல், சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாளுக்காக பூஜை பண்ணுதல். ஏன்னா சனி வந்து அவர ரொம்ப தாக்குது. அதனால சனிக்கிழமை பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு நைவேத்தியம் படைச்சுட்டு அப்புறம் நீங்க சாப்பாடு உட்கார்ந்தாலே உங்களுக்கு அந்த இது போயிரும். காக்காவுக்கு உணவு வைத்தல், காக்காவுக்கு காலையிலேயே நீர் ஆகாரமாக ரைஸ் வைக்கிறது, அந்த மாரி வச்சாலுமே உங்களுக்கு சரியாக இருக்கும். மேம் சொல்லும்போதே சொல்லியிருந்தீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்து கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், உறவுல வந்து இது இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால அவங்க ஏதாவது இப்போ தனியாக வேற ஏதாவது பண்ணணுமா? ஆமா. இது வந்து என்னன்னா, லட்சுமி பூஜை பண்ணணும். ஏன்னா பெருமாள் வந்து தனியா அங்க திருப்பதியில இருக்கும்போது, லட்சுமியுடன் சண்டை போட்டு வந்த பெருமாளாக தான் இருப்பார். அதனால நமக்கு அங்க லட்சுமி பூஜை அவரு பண்ணாதான், மகாலட்சுமியுடன் இருக்க பெருமாள் ரொம்ப ஐஸ்வர்யமாக இருப்பார். அதனால இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு இவங்க மகாலட்சுமி வழிபாடுடன் சேர்ந்து பண்ணும்போது, நாள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு, மறுநாள் வந்து நம்ம சனியுடைய பெருமாளுடைய வழிபாடு எடுத்தீங்கன்னா, இது கணவன் மனைவி அந்யோன்யத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்.